அந்த மலை திருப்பரங்குன்றம் 6 படை வீடுகளில் ஒன்று. அதிலே சிக்கந்தர் அடக்கம் செய்யப்பட்டது என்பது அதை மக்கள் எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவே ஒரு நல்லிணக்கம். முருகனுக்குரிய மலைதானே. ஒரு முஸ்லீமை புதைக்காதே, முஸ்லீம் ஞானியை புதைக்காதே என்றவர்கள் சொல்லவில்லை. வெட்டி தகராறு செய்வதன் மூலம் உங்களுடைய ஆற்றலை இழந்து விட்டால் இப்பொழுது ஆடு வெட்டக்கூடாது என்று சொல்கிறார் என்று சொல்லுங்கள். ஒரு இடத்தில் ஆடு வெட்டாமல் போனால் என்ன? இந்த ஒன்று ஆரம்பிச்சு அடுத்து ஒரு இடமா பண்ண ஆரம்பிப்பாங்களா? இங்கே மட்டும்தானே உங்களுடைய உரிமை பறிபோனது? காஷ்மீரில் பறிபோகவில்லையா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பறிபோகவில்லையா? இந்த உரிமையை நீங்கள் பெறுவதனால் ஆக போகின்ற காரியம் என்ன? பெற வேண்டிய உரிமைகள் அங்கே 1000 இருக்கின்றன. முஸ்லீம் லாவே. பெரியார் ஒரு மண்ணு தான். தமிழ்நாட்டுக்கு பெரியார் என்ன செஞ்சாரு? அவர் சொல்லட்டையா என்ன வேண்டுமானாலும். அவன் பாடுபட்டவே நமக்கு அறிவு உருவதற்கு சொல்லுவான். நீ எதுக்கு சொல்ற? நாயே லூசு பயில. இந்திய அரை லூஸா இருந்தா இப்போ முழு லூசாக்கி காட்டு முன்னாடி மொழி என்று நமக்கு அறிவு உருவதற்காக பேசுவார். அவர் சொல்லலாம், நாயை நீ சொன்னால் செருப்பால் அடிப்போம். பாடுபட்டவன், இந்த இனத்தை ஊக்குவித்தவன், இனம் நிமிர வேண்டும் என்று நினைத்தவன் பேசலாம். அது அண்ணா அழகாக சொன்னார். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். சிக்கந்தர் தர்கா திருப்பரங்குன்றம் மலைங்கிறது ஒரு பிரபலமான மலை, முருகன் கோயிலுக்கு. அங்கே முருகனுடைய அந்த கோயில் இருக்குது. இன்னொரு பக்கம் சுப்பிரமணியர் அவருடைய அந்த கோயிலும் இருக்குது. அந்த சைடில் சிக்கந்தர் தர்கா இருக்குது. காலங்காலமாக இந்த மக்கள் வழிபாடக்கூடியது இருக்குது. இடையில ஒரு ஆடு பலியிடுவதற்காக போகிறாங்க. ஒரு போலீஸ் தடுத்து நிறுத்தப்படுது. பிறகு அதை பற்றி தொடர்ந்து ஒரு அரசியலாக பேசும் பொருளாக ஆன நிலையில் பாஜக சங்க பரிவாரங்கள் திருப்பரங்குன்றம் அந்த மலையை பாதுகாக்கிறதுக்கு இந்துக்கள்லாம் வாரீர் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. நேற்று அது பெரிய அளவிலான மக்களை திரட்டி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்களை போன்ற ஒரு மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத நல்லிணக்கம் மட்டும் இல்லை, நான் குர்ஆனை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்று. ஆகவே நான் அந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை உடையவன். அவர்களுக்காக இந்த நூலை வெளியிட்டு ஊர் ஊராக போய் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிறவன் நான். அவ்வளவு நிலை. அதாவது சீனன் ஆண்டால் என்ன, சிங்களவன் ஆண்டால் என்ன, மோடி ஆண்டால் என்ன, நீங்கள் தன்னிறைவு தற்சார்பு சமூகம். அப்படி உங்களை நபிகளும் அல்லாவும் வடிவமைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும்? எந்த சட்டங்கள் உங்களை என்ன செய்ய முடியும் என்கின்ற அளவிற்கு நான் அவர்களிடம் பேசுகிறேன். இதை பேசுவதற்காகத்தான் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறேன். 7 ஊர்களில் ஏற்பாடு செய்தார்கள், போய் பேசினேன். ஏற்பாடு செய்தால் போய் பேசுவேன். ஏனென்றால் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை சிறுபான்மையின் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்பது நாகரிக அரசியலும் இல்லை, அது ஜனநாயகத்திற்கு நல்லதும் இல்லை என்று கருதுகின்றவன் நான். அப்படி இருக்கின்ற நான் சொல்லுகிறேன், ஆகாத வேலைக்கு முஸ்லீம்களை தூண்டுகிறார்கள். அது நல்லதில்லை. அது பெருவாரியான மக்களோடு நீங்கள் இணங்கி வாழ்ந்திருக்கிறீர்கள் காலமெல்லாம். சித்தப்பு, மாமு என்றெல்லாம் பல ஜாதிகளோடு நீங்கள் உறவு பெயர்களை வைத்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வருகின்றவர்கள் நீங்கள் கூட சுஃபி வழிபாடு கூடாது என்று சொல்வீர்கள், வலிமார்களை வழிபடக்கூடாது என்று சொல்வீர்கள். ஆனால் அந்த கோவிலுக்கு, நாகூர் ஆண்டவர் சமாதிக்கு தமிழ் சமயத்தினர் தான் மிகுதியாக வருகிறார்கள், இஸ்லாமியரை விட. அதே மாதிரி ஸ்ரீடி சாய்பாபாவை, ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒருவரை கடவுளாக ஆக்கி ஊர் பூராவும் கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான இடங்களிலே கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகவே சொல்லுகின்றேன், இவ்வளவு இணக்கமாக உங்களிடம் மாறுபாடு இல்லாமல் வாழ்கின்ற மக்களுடைய சமயத்தில் உள்ள ஒரு சிறிய உணர்ச்சியை நீங்கள் புண்படுத்தீர்களானால் வேறுபட்டு விடுவீர்கள். அதிலே ஆர்எஸ்எஸ் வென்று விடுவான். ஆர்எஸ்எஸ் விரித்த வலையில், வஞ்சக வலையில் நீங்கள் விழாதீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். முதலில் அவன் இந்துக்கள் என்று சொல்வதை நாங்கள் ஒப்புக்கொள்வதில்லை. நீ வேறு, நீ பிராமணத்துவத்தை ஆதிக்கமாக கொண்டிருக்கிற இந்து மதம் நீ. நாங்கள் தமிழ் சமயத்தினர். இந்த ஸ்டாலினுக்கு ஒன்றும் புரியவில்லை, அவருக்கு போதுமான அளவு வரலாற்று கண்ணோட்டம் இல்லை என்கின்ற காரணத்தினால் தமிழ் சமயத்தினர் அறநிலையத்துறை என்று வைக்க வேண்டியது, தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைப்பதற்கு அவருக்கு புரியவில்லை. இல்ல, இப்போ அது காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அவங்க எப்போதுமே பலியிட போது வழக்கமான ஒன்று தானே. இது இஸ்லாமியர்கள் புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லுகின்றது. திருப்பரங்குன்ற மலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமுருகாற்றுப்படை என்று சங்க இலக்கியத்தில் தனி காப்பியம் ஒன்று முருகனுக்காக படைக்கப்பட்டது. அது பழைய காலத்தில் தமிழனுடைய தொல்காப்பியத்திலிருந்து முருகனை பற்றிய கருத்து மாறுதலே இல்லை.
இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், வெட்டி தகராறு செய்வதன் மூலம் உங்களுடைய ஆற்றலை இழந்து விட்டால் பெரிய நோக்கத்திற்காக மோடி அரசாங்கம் உங்களை வீழ்த்தி இருக்கின்ற நிலையிலிருந்து நீங்கள் விடுபட முடியாமல் போய்விடுவீர்கள். இதைத்தான் RSS விரும்புகிறது. இல்ல அவங்க முருகன் கோயிலுக்குள்ள போய் இந்த மாதிரி பண்றாங்கன்னா ரைட்டு. ஏற்கனவே அவங்க தர்காக்குள்ள தானே, அவங்க தர்காக்குள்ள ஏற்கனவே என்ன வழிபாடுகள் முறை செய்யறாங்க, அதுல செய்யறதுல என்ன தடை இருக்கு? நான் உங்களுடைய சொல்லுகிறேன், அந்த மலை திருப்பரங்குன்றம் 6 படை வீடுகளில் ஒன்று. அதிலே சிக்கந்தர் அடக்கம் செய்யப்பட்டது என்பது 7ஆம் நூற்றாண்டில் தான் இஸ்லாம் தோன்றியது. சிக்கந்தர் பின்னால் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார். அதை மக்கள் எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவே ஒரு நல்லிணக்கம். அது பழங்கால மலை, முருகனுக்கே உரிய மலை. முருகனுக்குரிய மலை தானே. நீங்கள் சங்க இலக்கியத்திலெல்லாம் பார்த்தால் அது முருகனுடைய மலை என்றும் 6 படை வீடுகளில் ஒன்று என்றும் போற்றப்படுகின்ற இடத்தில் முழு முஸ்லீமை புதைக்காதே, முஸ்லீம் ஞானியை புதைக்காதே என்றவர்கள் சொல்லவில்லை. புதைக்கப்பட்டிருக்கிறார். அது அந்த சமாது போற்றப்படுகிறது. நான் அதை குறைவாக சொல்லவில்லை. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இது இணக்கமான நிலையில் இந்த சமாது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பழம்பெரும் மலை, சரி, அது இணக்கத்தை காட்டுகிறது. இப்பொழுது ஆடு வெட்டக்கூடாது என்று சொல்கிறார் என்று சொல்லுங்கள். ஒரு இடத்தில் ஆடு வெட்டாமல் போனால் நமக்கு பெருவாரியான மக்களுடைய நட்பு முக்கியமா, உறவு முக்கியமா? இல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்க மக்களுடைய பேட்டிகள் எடுத்து போடுறாங்க. இது காலங்காலமா நடக்கக்கூடிய ஒண்ணு. நாங்களாம் மாமா மச்சானா இருக்கிறோம், வெளியூர்லயே வந்தவங்க தான் தேவையில்லாம இதை பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் 4 பேர் கூட அந்த பேட்டியெல்லாம் விடுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தெளிவாக சொல்றேன். இதை எதிரி ஒருத்தன் உங்களுக்கு உருவாயிருக்கான். அவன் தமிழ் சமயத்தை இந்து சமயம்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய கோயில் முருகன் நீங்கள் பெருவாரியாக கொண்டாடுகிறீர்களே, இங்கே ஆடு வெட்டுகிறார்கள் என்று சொல்லி இவன் ஒரு பெருங்கூட்டத்தை திரட்டுகிறான். இந்த நிலையில் நான் சொல்லுகிறேன், ஆடு வெட்டுவது உங்களுடைய மரபாக இருந்தாலும், சமண மதத்தினுடைய முனிவர் மகாவீரர் அவருடைய நாள் என்று இந்தியா முழுவதும் ஆடு வெட்டக்கூடாது என்று வைத்திருக்கிறார்கள். கசாப் கடையை திறக்க மாட்டார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களே. நாம் பலரோடு சேர்ந்து வாழ்கிறோம். அதனாலே சிலவற்றில் இணக்கமாக போவதனால் தவறில்லை. எல்லாவற்றிலும் என்னுடைய உரிமை என்று நம்முடைய வீட்டில் மட்டும்தான் சொல்ல முடியும். பெருவாரியான மக்களை நீங்கள் பகையாக இஸ்லாமியர்களுடைய தர்கா அவங்க வழிபாட்டு முறையில் இது அவங்க உரிமை மேல இது கை வைக்கிறது இல்லையா? நீங்கள் போராடுங்கள். உங்களுடைய சக்தி முழுவதும் சிக்கந்தர் மலையிலேயே போராடி முடிந்துவிடும். நீங்கள் முத்தலாக் சட்டத்திலிருந்து மீள மாட்டீர்கள். நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடை எதிர்த்து போராட மாட்டீர்கள். காஷ்மீர் இல்லாமல் போனதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். சுப்ரீம் கோர்ட் சொன்னதை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். காஷ்மீர் 3 துண்டாக ஆக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இவையெல்லாம் இஸ்லாத்தை நிறுவுகின்றனவா? அதற்காக போராடுவது முக்கியமா? இந்த சிக்கந்தர் மலை என்று சொல்லி அங்கே ஒரு ஆடு வெட்டுவது முக்கியமா? இதற்கு நீங்கள் உங்களுடைய சக்தி முழுவதையும் திரட்டுங்கள். பிறகு அதற்கு எதிர்சக்தி திரளும். ஒரு இஸ்லாமிய எதுக்கு அவங்க வழிபாட்டு உரிமை விடணும் தான் கேட்கிறேன். இது சட்டம் அவங்களுக்கான உரிமையை கொடுத்துருக்குல்ல. சட்டம் அப்படின்னு வெட்டுங்க. பெருங்கூட்டம் கூடும். பிறகு போராடுங்கள். ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பிச்சு உங்களுடைய சக்தி முழுவதையும் இதற்குத்தான் செலவழிப்பீர்கள். இந்த RSS வகுத்த வஞ்சக வலையில் விழுவதற்குத்தான் நீங்கள் உங்களுடைய தலைவர்கள் உங்களை வழிநடத்துகிறார்களே தவிர, நவாஸ்கான் அங்கே போய் இதை அவர்தான் இதை பெரிதாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், எந்த ஒன்றிலும் நேர்ந்து நிரவி போக வேண்டும். பிற மக்களோடு சேர்ந்து வாழுகின்ற போது தமிழ் மக்கள் உங்களுக்கு 100க்கு 100 அனுசரணையானவர்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த சிக்கந்தர் மலையிலே ஆடு வெட்டுகிற உரிமை எவ்வளவு காலம் இருந்திருந்தாலும், நீங்கள் வெட்டி இருந்தாலும் இன்றைக்கு வெட்டக்கூடாது என்ற நிலை வருமானால், இந்த ஒரு இடத்தை விட்டு இந்த எல்லா மக்களையும் நம்முடைய இந்த ஒன்று ஆரம்பிச்சு அடுத்து ஒரு இடமா பண்ண ஆரம்பிப்பாங்களா? ஒரு இடத்துக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க தானே? மொட்டை லாஜிக். இது ஒரு மொட்டை லாஜிக். ஒவ்வொரு இடமாக பண்ணுகிறவன் உங்களுடைய தர்காவை போற்றுவானா? இதெல்லாம் பேச்சில்லை. நீங்கள் பகையாக ஆக்கி கொள்ள போகிறீர்கள். சிறுபான்மை மக்கள் தனிமைப்பட போகிறீர்கள். உங்களுடைய சக்தி முழுவதையும் விரயமாக்க போகிறீர்கள். பிறகு மக்கள் மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு வாழலாம். நம்மோடு சுற்றி இருக்கிற மக்களை எதிர்த்து கொண்டு வாழ முடியாது. மக்கள் அவங்க எதிர்க்கலையே. சரி, செய்து பாருங்கள். அவ்வளவுதான். எனக்கு தெரியும். அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றார்? அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லும் போது பாஜகவுடைய வடமாநில அரசியல தமிழ்நாட்டை செய்ய பாக்குறாங்க, இந்த விஷயம் சொல்றாரு. அவன் இவர்களை வழிபடுத்துவது எளிதா இல்லையா? திருப்பரங்குன்ற மலை பழைய மலை, அது 2000 ஆண்டு மலை, அது முருகனுடைய மலை, அது திருமுருகாற்றுப்படை பாடப்பட்ட மலை. அதற்குள்ளே சிக்கந்தர் போய் அடங்கி இருக்கிறார் என்பதில் வேறுபாடு இல்லை. அந்த மக்கள் அனுமதித்திருக்கிறார்கள், அது பாட்டுக்கு நடக்கிறது. அந்த மலை இன்னொரு பகுதியும் இருக்கிற காரணத்தினால், இன்னொரு சமயமும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் இவர்களை, இந்த மக்களை திரட்டுவது, பெரும்பான்மை மக்களை திரட்டுவது RSSக்கு எளிதாக போய்விடும். அவன் அதைத்தான் செய்கிறான். பெருங்கூட்டத்தை அவன் கூட்டுகிறான். நீங்கள் கூட்டிய கூட்டத்தை விட அவன் கூடுதல் கூட்டம் கூட்டுகிறான். அவனுடைய வஞ்சக வலையில் நீங்கள் விழுகப் போகிறீர்களா? இந்த ஒரு இடத்தில் இங்கே மட்டும்தானா உங்களுடைய உரிமை பறிபோனது? இந்த சிக்கந்தர் மலையில் ஒரு ஆடு வெட்டுவதில் மட்டும்தானா உங்களுடைய உரிமை பறிபோனது? காஷ்மீரில் பறிபோகவில்லையா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பறிபோகவில்லையா?
உங்களுடைய ஒருமை சட்டங்கள் மாற்றப்படுகின்றனவே பறிபோகவில்லையா? நீங்கள் இந்து சட்டத்துக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, 4 வகையான சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேறிவிட்டனவே. சும்மா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் மோடி எதிர்ப்பு முடிந்து விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, முடியுமா? நான் உங்களையெல்லாம் திரட்டி இந்த உரிமைகளையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று பெரிய நோக்கம் கருதி உங்களிடம் வந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த மக்களுக்கு எதிர்ப்புணர்ச்சியை உண்டாக்கி விடுவது எளிது. பெருவாரியான மக்களை ஆர்எஸ்எஸ் காரன் தன்னுடைய வலையில் வீழ்த்தி விடுவான். பார், உன்னுடைய கோயிலுக்குள் வந்து ஆடு வெட்டுகிறான். அவனுக்கு முருகன் என்பது ரொம்ப இன்றியமையாதது. நான் ஒரு ஆண்டவர் இன்றியமையாதவராக நினைக்கிறான் என்பதுதான் பெருமையை தவிர, முருகன் என்பது அதற்குள் நீ செய்யக்கூடாது என்று சொன்னால், பார் செய்கிறேன் என்று சொல்கிறான். என்னவென்று பார்த்து விடுவோம் என்று சொன்னால், அப்புறம் நம்முடைய தொகை என்ன, அவனுடைய தொகை என்ன, எதிரியாக நாம் யாரை ஆக்கிக் கொள்கிறோம்? நம்மை சுற்றி வாழ்கிற நம்முடைய மக்களை, நம்முடைய ஞானிகளை, சுஃபிகளை, நம்முடைய வலிமார்களை போற்றுகின்ற ஒரு கூட்டத்தை நாம் பகையாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த சிக்கந்தர் மலையில ஒரு ஆடு வெட்டக்கூடாது என்று சொன்னால், அதை விட்டு மற்ற காரியத்தை வெற்றிகரமாக செய்வதா, மற்ற காரியத்தை வெற்றிகரமாக செய்வதா, அல்லது உங்களுடைய சக்தி முழுவதையும் இந்த சிக்கந்தர் மலையிலே திரட்டி எல்லா இஸ்லாமிய மக்களையும் சிக்கந்தர் மலைக்கே திரட்டி இந்த உரிமையை நீங்கள் பெறுவதனால் ஆக போகின்ற காரியம் என்ன? நீங்களா பெற வேண்டிய உரிமைகள் அங்கே 1000 இருக்கின்றன. முஸ்லீம் லாவே அளிக்கப்படுகிறது, இந்து லாவுக்குள் நீங்கள் வரப்போகிறீர்கள். சுப்ரீம் கோர்ட்டுகளெல்லாம் ஒருமை சட்டம் என்று சொல்வது இந்து சட்டத்திற்குள் உங்களை கொண்டு வருவதற்கு அது உங்களுக்கு உரைக்கவில்லை. இந்த ஆடுக்கு போய் சண்டை அடித்துக் கொள்கிறீர்கள். நவாஸ்கான் போய் ஒரு எம்பி இதற்கு போய் முன்னால் இருக்கிறார். நீங்களும் அப்படித்தான் பேசுகிறீர்கள். அதனாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கெட்டிக்காரத்தனம் என்று ஒன்று உண்டு. சாதுரியம் வந்து என்னுடைய எல்லாத்தையும் இழக்க வேண்டாம். முருகனுடைய மலை என்பது நிலைநாட்டப்பட்ட உண்மை, அதுல ஒன்றும் மாறுதலே கிடையாது. இதை ஆர்எஸ்எஸ் காரன் கையில் எடுக்கக்கூடாது. இல்ல, ஆரம்பத்துல ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு தொடங்கினாங்க பாஜக ஆர்எஸ்எஸ். இன்னைக்கு அந்த மலையே வந்து சிக்கந்தர் மலையின் மாற்ற பாக்குறாங்கன்னு அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்களோட நோக்கம் ஆடு கோழிகளை பலியிடக்கூடாதுங்கிறதா, அந்த மலையே வந்து சிக்கந்தர் மலையின் மாற்றுறது மூலம் மத அரசியல் கையில் எடுக்கிறாங்களா? என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்க. நான் பேச வேண்டியதெல்லாம் நிறைய பேசிவிட்டேன், நீங்கள் சொல்லுங்க. நான் அதுக்கு மறுப்பு சொல்லுங்க. இல்லை, இது 2 சமூக மக்களையும் வச்சு பேசி முடிக்கக்கூடிய விஷயம் தானே இது. மறிக்க விட மாட்டேன். நீங்கள் அதில் ஆடு வெட்டுகின்ற வரையிலும் மறிக்க விட மாட்டேன். ஏன்னா இது ஒரு இஷ்யூ ஆக்குறான்ல, அவன் பிரச்சனை ஆக்குறான்ல, அவன் அதுக்குத்தானே கட்சி நடத்துகிறான். அவன் இந்த தமிழ் மக்களை தன் பக்கம் வளைக்க முடியாமல் தடுமாறுறான். தமிழ் தாய் பெற்ற மக்களில் நாசரும் இருக்கிறார், நாராயணனும் இருக்கிறார். நாசர் கடைபிடிக்கின்ற மதம் வேறு, நாராயணன் கடைபிடிக்கின்ற மதம் வேறு. 2 பேரும் தமிழ் தாயின் மக்கள். நாம் தமிழின் காரணமாக ஈழத்தில் சிக்கல் வந்தால் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம். ஆகவே மதம் வேறுபாடு இல்லை என்று இவ்வளவு இணக்கமாக வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது, பஞ்சாபில் கிடையாது, வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. தமிழ்நாடு மட்டும்தான் பழைய நாகரிகத்தின் காரணமாக திருக்குறள், சங்க இலக்கியம் இவையெல்லாம் வளர்ந்த இடம் என்கின்ற காரணத்தினால் இந்த பெருந்தன்மை இருக்கிறது. எல்லா மதங்களும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. சமணம் வந்தது, பௌத்தம் வந்தது, ஆசீவகம் இங்கே இருந்தது. அதுபோக சைவம் வைணவமெல்லாம் இருக்கின்ற போது கிறிஸ்துவம் வந்தது, இஸ்லாம் வந்தது. ஒரு தடை இல்லை அவர்களுக்கு. உன்னுடைய ஒரு தனி இடம் வைத்துக் கொள்கிறோம், அங்கே நம்ம வெட்டி கொள்கிறோம், எவன் கேட்குறான்? அதோடு நம்ம ஒரு ஆடை அங்கே கொண்டு போய் வெட்டுவதன் மூலம்தான் இஸ்லாம் நிலை பெற முடியும் என்று நீங்கள் நினைத்தால் இஸ்லாம் தமிழ்நாட்டிலும் பகைக்குரிய மதமாக ஆகிவிடும். நான் சொல்லுகிறேன், நாம் எதிர்க்க வேண்டியது மோடியை, நாம் எதிர்க்க வேண்டியது ஆர்எஸ்எஸ்ஐ, நாம் எதிர்க்க வேண்டியது, நிலைநாட்ட வேண்டியது ஷரியத் சட்டத்தை. உங்களுடைய பெரும் ஆற்றலை அதற்கு செலவழிக்காமல் இதற்கு போய் செலவழித்து இணக்கமாக இருக்கிற மக்களை, முஸ்லீம் ஞானிகளை கும்பிடக்கூடிய, போற்றக்கூடிய, கடவுளாக வணங்கக்கூடிய மக்களை நீங்கள் வேறுபடுத்தி விடுவதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு வழிவகுக்கிறீர்கள். அதனுடைய வஞ்சக வலையில் வீழ்கிறீர்கள். இதற்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது. சரிங்க, இப்போ வக்ஃப் வாரிய சட்டம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த வக்ஃப் வாரிய சட்டம்னா என்ன, அது மூலமா இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு? இங்கே பாருங்கள், வக்ஃபில் ஏகப்பட்ட தவறுகள் நடந்தன. முத்தவல்லிகள் பலர் செய்த தவறுகளின் வழியாக இந்திய அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக பெருஞ்சொத்துடைய வக்ஃபு, இந்திய அரசாங்கத்துக்கு அடுத்த பணக்காரனே வக்ஃபு தான். 5 சட்டம் சொல்லி அதில் 4 அல்லாவை வணங்குவதை விடுங்கள், மீதம் உள்ள 4இல் ஜகாத் ஒன்று. அவருடைய ஒரே கவலை நபிகளுக்கு ஏழைகளும் சேர்ந்து வாழ வேண்டும். ஏழைகள் பணக்காரனுக்கு சமமாக பங்களாவிலே வாழாவிட்டாலும் பசி இல்லாமல் வாழ வேண்டும். ஹீ இஸ் த கார்டியன், அல்லாஹ் இஸ் த கார்டியன் ஃபார் த புவர் பீப்புள். ஆனால் பணக்காரனுக்கு அவனே கார்டியன், அவனுடைய பணம் கார்டியன், அவனுடைய சொத்து கார்டியன். ஏழைக்கு அல்லாஹ் தான் கார்டியன். அதனாலே எல்லா சொத்துக்களையும் நீங்கள் வசதி உடையவர்கள் 3/4 பங்கை வக்ஃபு கொடுங்கள் என்று சொல்லி இந்தியாவிலேயே பெரிய செல்வமான அமைப்பு வக்ஃபு தான். ஆனால் ஒரு விதவை பெண்ணுக்கு பணம் வருவதில்லை. அகத்திக்கீரை வைக்கிற பாத்திமா மகளை திருமணம் செய்வதற்கு வக்ஃபு உதவுவதில்லை.
ஏதோ கட்டடங்கள் இருக்கின்றன, பள்ளிவாசல்கள் இருக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன என்றாலும் கூட இந்த முத்தவல்லிகள் பழைய காலத்து வாடகைகளை வாங்கி கொண்டு 2000 ரூபாய்க்கு வாடகை இருந்த காலம் போய் இன்றைக்கு 200 ரூபாய்க்கு பவுன் விற்ற காலத்தில் 2000 ரூபா வாடகை என்றால் 60,000 ரூபாய்க்கு பவுன் இருக்கின்ற காலத்தில் வாடகை எவ்வளோ இருக்கும்? அதை மாற்றி மாற்றி உன்னுடைய சொந்த சொத்துக்கு நீ போராடுவது போல நீ வக்ஃபு சொத்துக்கு போராடாவிட்டால் நீ முத்தவல்லியாக இருந்து என்ன பயன்? அது வந்தால் தானே ஒருவனுக்கு பணம் கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு ஒரு பொம்பளைக்கு பணம் கொடுக்கலாம். எந்த முஸ்லீம் பெண்ணும் எவ்வளவு விதவையானாலும் வயதானவளானாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கைவிடப்படக்கூடாது என்பதுதான் ஒரு மதத்தின் நோக்கமாக இருப்பது என்பது இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் கிடையாது. இவ்வளவெல்லாம் இந்த ஏழை மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு பெரிய கொடை நிறுவனத்தை எப்படி கொண்டு செலுத்தியிருக்க வேண்டியவர்கள் விட்டு விட்டார்கள். ஆளாளுக்கு நுழைகிறான். பாருங்கள், இந்த ஜனநாயகம் உங்களுக்கு சார்பானதில்லை. இது ஜின்னா சொன்னது தான். பெருவாரியான மக்களுடைய பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் 40 பேர் இருப்பீர்கள், 20 பேர் இருப்பீர்கள், 8 பேர் இருப்பீர்கள், 4 பேர் இருப்பீர்கள். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா சட்டங்களும் உங்களை மீதித்து விடும். பாராளுமன்றம் என்பது மெஜாரிட்டேரியன் ரூல், பெருவாரியான மக்களின் ஆட்சி. ஆகவே சிறுபான்மையினுடைய சட்டங்களெல்லாம் விதிக்கப்படும். ஒரு நாள் சரியத் சட்டம் இந்த மண்ணில் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார். வந்து கொண்டிருக்கிறதே காலம். நீங்கள் அதை காப்பாற்றுவதற்கு முயலாமல் போய் அந்த ஆடை வெட்ட வேண்டும் அவரது சமாதியிலே என்று தானே, வேறு இடத்துல வெட்டினால் என்ன கெட்டு போய்விட்டது? இதில் என்ன உரிமை பாராட்டுகிறார்? இந்த மக்கள் உங்களுடைய கடவுளை எல்லாம் கொண்டாடுகிறார்கள். சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் நேற்றைக்கு முதல் நாள் பெரியாருடைய சிலை வந்து நாம் தமிழர் கட்சியினால் அவமதிக்கப்பட்டிருக்குது. இங்கே ஜாஃபர்கான்பேட்டில் செருப்பால பெரியாருடைய சிலையை அடிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? பெரியாரை பற்றி தொடர்ந்து சர்ச்சைகளாக போயிட்டு இருக்கதும் அதில் ஒரு கட்டமாக பெரியார் சிலை அவமதிக்கிற அளவுக்கு போகிறது என்ன காரணம் பார்க்குறீங்க? பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சிறந்த தலைவர், தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் போராடிய நல்ல தலைவர். நான் 10-15 வயது பையனாக இருக்கிறது காரைக்குடிக்கு பெரியார் வந்தார். அவருக்கு போய் செருப்பு மாலை போட்டு விட்டார். ஈவேரா இப்படி ஆவாரா என்று மறுநாள் செவரு பூராவும் எழுதி வைத்தார். நான் சிறு பையனாக இருக்கிறோம் இதை பார்த்தேன். இந்த நிகழ்ச்சி பூராவையும் பார்த்தேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மறுநாள் வந்து மறுபடியும் பேசினார். ரொம்ப ஆவேசமாக பேசினார். முதல் நாள் 2000 பேர் இருந்தார்கள், மறுநாள் 10,000 பேர் இருந்தார்கள். பேசினார். அதுக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டதுனால என்ன, அதனால் என்ன, இப்போ என்ன என் உடம்பு தேய்ந்து விட்டதா இல்லை காயப்பட்டு விட்டதா என்ன? அவனுடைய அறிவு அவ்வளோதான் போடுறேன், அவனுக்கு சேர்த்து தான் நான் பேசுகிறேன்னு சொன்னார். அதாவது நான் என்ன சொல்கிறேன், பெரியார் தமிழனுக்காக பாடுபட்டவர், தமிழ் மொழிக்காக. அவர் சொல்லட்டே என்ன வேண்டுமானாலும், அவன் பாடுபட்டவன் நமக்கு அறிவு உருவதற்கு சொல்லுவான். நீ எதுக்கு சொல்கிற நாயே லூசு பையில, உனக்கு என்ன சொல்வதற்கு உரிமை இருக்கிறது என்று கேட்கிறேன். தாய்ப்பால் பைத்தியம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உனக்கு புரியுமா? அது அவர் பேசியதை உடைக்க முடியுமானால் அதுக்கு ராஜாஜி மாதிரி அறிவுடையவன் வர வேண்டும் பெரியார் சொல்வதை உடைப்பதற்கு. பெரியார் வந்து ஒரு மண்ணு தான், தமிழ்நாட்டுக்கு பெரியார் என்ன செஞ்சாரு? இந்திய அரலூசா இருந்தால் இப்போ முழு லூசாகிட்டான். எப்படி பேசுகிறார் பெரியார் என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். தாய்ப்பால் பைத்தியம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் பெரியார் சொல்லுகிறார், தமிழ் பிள்ளையை தெலுங்கு தாய் பிறந்தவுடன் மண் மாறாமல் தெலுங்கு தாயிடம் கொண்டு போய் பால் கொடுத்து வளர்க்க சொல்லி கொடுத்து விட்டால் அந்த பெரிய தெலுங்கு கவிஞனாக பின்னால் வருவான். அவன் ஒரு பெரிய காப்பியம் படைப்பான். அவனுக்கு தமிழினுடைய சிறப்பும் தெரியாது, தமிழும் தெரியாது. பிடிச்ச பால் வளர்த்த பேச பழக்கப்பட்ட மொழி அதுதான் அவனுடைய தாய்மொழியாக தெலுங்கு தான் உலகத்தில் சிறந்தது என்று சொல்லி கொண்டிருப்பான். அது மாதிரி தாண்டா நீ சொல்லுவதும். ஆனால் பேசுகிறார் பாருங்கள். அவன் பேசுகிற அறிவு உங்களுக்கு பதில் சொல்ல வருமா? தமிழ் பிள்ளையை கொண்டு போய் தெலுங்கு தாயிடம் விட்டுவிட்டால் தெலுங்கு தான் தாய்மொழி என்று அவன் தெலுங்குகளை புடைத்து கொண்டு நிற்பானே தவிர இரத்தத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறான். வளர்ப்பில் இருக்கிறது, வாழ்க்கையில் இருக்கிறது, வளர்ப்பவளை பொறுத்து இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பற்றுக்கள் வளர்ப்பவளை பொறுத்தது என்று சொன்னால் இது ரத்தத்தில் இருக்கிறது, எங்களுடைய மண்ணிலே இருக்கிறது, விண்ணிலே இருக்கிறது என்றதெல்லாம் எதுக்கு பேசுகிறாய் என்று அவர் பேசுகிறார். அறிவான பேச்சு இல்லையா? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆனால் இதையும் மீறி நான் இருப்பேன், தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்பேன். ஏனென்றால் மொழி வழியாகத்தான் இனம் கட்டமைக்கப்படுகிறது. எனக்கு மொழி வழியாகத்தான் தொல்காப்பியம் கிடைக்கிறது, புறநானூறு கிடைக்கிறது, அகநானூறு கிடைக்கிறது, திருக்குறள் கிடைக்கிறது, சிறப்பதிகாரம் கிடைக்கிறது. எல்லா அறிவு எனக்கு தமிழ் வழியாக வந்து சேருகிறது, தமிழை கருவியாக கொண்டு வந்து சேர்கிறது. ஆகவே அந்த தமிழை கருவியாக கொண்டு தான் எங்களுடைய இனம் கட்டமைக்கப்படுகிறது. ஆகவே நான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்திருக்கின்ற போது என்னுடைய இனத்தை நான் நேசிக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்பதற்காக நான் எழுந்திருக்கின்றேன். இவ்வளவு பதில் தான் பெரியாரிடம் சொல்ல முடியுமே தவிர பெரியார் பேசிய தாய்ப்பால் பைத்தியம் என்பதற்கு சரியான விடை எவனாலும் சொல்ல முடியாது. அவர் காட்டுமிராண்டி மொழி என்று நமக்கு அறிவுறுவதற்காக பேசுவார். அவர் சொல்லலாம், நாயை நீ சொன்னால் செருப்பால் அடிப்போம். அவர் சொல்லலாம், பாடுபட்டவன், இந்த இனத்தை ஊக்குவித்தவன்,
இந்த இனம் நிமிர வேண்டும் என்று நினைத்தவன் பேசலாம். அது அண்ணா அழகாக சொன்னார். அண்ணாவை தவிர வேறு எவனுக்கு இந்த மாதிரி ஓமை சொல்ல தெரியாது. பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னாரே என்று கேட்டார். பூனை எலியை கவுவதற்கும் குட்டியை கவுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னார். பூனை நம்மை கவுவது, குட்டியை கவுவது போல நம்மை கவுவது, நம்மை திட்டுவது. எலியை கவுவது என்பது பார்ப்பானை கவுவது போல. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இதிலே ஒரு அன்பு இருக்கும். ஆனால் நம்ம நெறிப்படுத்துகின்ற போக்கும் மற்றவை இவ்வளவுக்கும் பகையாக இருக்கிற போது அண்ணா சொன்னார். சரிங்க. நிகழ்ச்சியில் இப்போ கேட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி.